Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 37 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லைட்டு கடைசியில வில்லத்தனமா ஒரு சிரிப்பு ஒன்ன சிரிச்சுட்டு நான் தாண்டா ஹீரா, நீ சொன்னது ரைட்டு தான் நான் பாத்தீங்களா, அவ்வளவுதான் இனி தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மாட்டிட்டான். பட் திமிரா நீரை பார்த்து ஆமா அதுக்கு என்ன பண்ண போற, என்னைய இங்கே இந்த ஸ்பாட்லயே கொல்ல போறியா, கொல்லு 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 கொல்லு, நான் தான் ஹீரா, இந்த புது உலகத்தோட கடவுள், தப்பு பண்றவன் எல்லாத்துக்குமே தண்டனை கொடுத்து இந்த உலகத்துக்கே புது சட்ட திட்டத்தை கொண்டு வந்தேன். சொல்ல போனா இந்த உலகத்தோட ஜஸ்டிஸே நான் தான். சொல்ல போனா இந்த ஹியூமன்ஸுக்கு ஒரே ஹோப்பா இருந்தது நான் மட்டும்தான். என்ன அதுக்காக என்ன கொல்ல போறியா? ஏன் நீ அத பண்ணா மட்டும் ரைட்டா? 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரா இந்த உலகத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெரிய பெரிய போரெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஏன் குளோபல் லெவல்ல கிரைம் ரேட் 70% குறைஞ்சது. ஆனா இன்னுமே இந்த உலகம் 100% ரைட் ஆகல. கெட்டு நாரிக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே எவனாவது ஒருத்தன் சரி பண்ணணும் தானே. அந்த நோட் புக் எப்போ என் கைக்கு வந்துச்சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நான் மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு. என்னதான் பீப்புளை கொல்றது கிரைம்னு தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து தப்பு பண்றவன் எல்லாத்துக்குமே தண்டனை கொடுத்தேன். வேற என்ன பண்றது, இந்த உலகத்தை மாத்தி நல்வழிக்கு கொண்டு வரணும்னா இதை விட்டா வேற என்ன வழி இருக்குது? இந்த டியூட்டியை தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா இதை பண்ணணும்னா என்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. யாராச்சும் பண்ண முடியுமா? இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? இதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியுமா சொல்லுங்க. என் ஒருத்தனால மட்டும்தான் குற்றங்களே இல்லாத ஒரு புது உலகத்தையே உருவாக்க முடியும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவன் வண்ட வண்டியா டயலாக் எல்லாம் அடிச்சு முடிப்பான். பட் கடைசியில நீரு அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, நீ ஒரு கொலகாரன் அவ்வளவுதான். மத்தபடி ஒரு விளக்கனே இல்ல. இந்த இருக்கே இந்த புக்கு, இதுதான் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிக மோசமான மர்டர் வெப்பன். உனக்கு இந்த ஷினிகாமி அண்ட் நோட் புக்கோட பவர் கிடைச்சிருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒன்ன நீயே கடவுளுங்கிற பேர்ல சீரியல் கில்லரா எல்லாத்தையுமே கொன்னுகிட்டு இருந்திருக்க. மத்தபடி நீ வேற ஒண்ணும் இல்ல, வெறும் ஒரு காலி டப்பா. அத முதல்ல புரிஞ்சுக்கன்னு ஒண்ணு. அத்தனை பேருமே லைட்ட குறுன்னு ஒரு மாதிரி கொலவெறியோட பாப்பாங்க. சே இவ்வளவு நாள் இவன் கூடவா இருந்தோம், கூடவே இருந்து ஏமாத்திருக்கானு. உடனே லைட்டு அத்தனை பேருமே முட்டாப்பாளுங்க. நம்ம என்ன சொல்றோம்னு கூட இவனுக்கு புரியல. சரி ரைட்டு, ஆமா ஜாப்பனீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஐசாவா ஒரு டெத் நோட் ஓடிபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தானே, அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாமா? என்ன இவன் திடீர்னு வளர ஆரம்பிச்சிட்டான்னு நீருக்கு ஒன்னும் புரியல. எனக்கு மட்டும் தான்டா தெரியும் உண்மையான டெத் நோட் எங்க இருக்குதுன்னு. நீங்க அப்படி கிராவை டிஃபீட் பண்ணணும்னா ஐசாவா கிட்ட ஒரு நோட் புக் இருக்குதே, அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன் அதுல என் பேரு இல்ல மிக்கமியோட பேரை கூட எழுதி பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே நைஸா அங்க இருந்து நடந்து போவான். எல்லாம் கேஷுவலா இருப்பானுங்க. ஏன்னா இவனுக்கு கிரா யாருன்னு தெரியணும் அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு அவனால எங்க எஸ்கேப் ஆக முடியும்? எங்க போனாலும் பிடிச்சிருவானுங்களே. நோட் புக் ரியலா இல்லையான்னு செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பிளான் பண்ணிட்டான், வாட்ச்ல இருக்க அந்த சின்ன பேப்பர்ல இவனுக்கு பேரெல்லாம் எழுதி போட்டு தள்ளிடலான்னு டப்புன்னு ஊசி எடுத்து அந்த பேப்பர்ல எழுத போவான். அவன் கிட்ட இருக்க அந்த சின்ன பீஸ்ல பேர் எழுத போறான் அப்படின்னு சொன்ன உடனே மட்சுடா டப்புன்னு கன் எடுத்து அவன் கையிலேயே சுட்டுருவான். யாருமே அவனை சுடணும்னு யோசிக்கல. ஏன் அப்படின்னா மட்சுடா அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். கடைசியில இப்படி பண்ணிட்டானேன்னு அவன் கதறுவான். அட அறிவு கட்ட மட்சுடா, நீ யார சுட்டிருக்கன்னு தெரியுதா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி சுடுவேன்னு கத்துன்னு கத்துவான். அவன் பச்சை பச்சையா திட்டுவான். ஏன் அப்படின்னா அவனோட டேடி இந்த விஷயத்துக்காக தான் செத்து போனாரு. அது கூட அவன் மண்டையில ஏறல. உன்னால தாண்டா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாருமா. யாரு? என் டேடியா? அவங்க எல்லாம் வயசானவங்க. அவங்களுக்கு எப்பவுமே சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நேர்மைன்னு சொல்லி எப்பவும் தோக்கத்தான் செய்வாங்க. அப்படி இருந்தா மட்டும் இந்த உலகம் திருந்திருமா இல்ல மாறிடுமா? ஏன் அவரோட நிலைமையே பாரு கடைசியில எப்படி ஆச்சுன்னு. நான் சொல்றது மட்டும் உனக்கு புரிஞ்சதுன்னா அந்த கன்னை வச்சு மத்தவங்க எல்லாத்தையுமே சுடு, நாம இந்த உலகத்தையே ஆளலாம்பா. மட்சுடா எப்படி அந்த ஒரு தப்ப பண்ணுவான்? ஏண்டா உன் ஃபாதரையே சாக விட்டுட்டு எப்படா எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் உருப்பிடுவியான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டெத் நோட்டோட பேப்பரை காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீரோட பேரு நேட்டுன்னு பாதி பேர் எழுதிட்டான். இன்னும் மிச்சம் இருக்க பேர் எழுதினா போதும் அவன் செத்துருவான். அதை அவன் கையில இருக்க ரத்தத்தாலேயே எழுத போவான். ஐசவா இதை சொல்லி கத்திக்கிட்டே அவனை பிடிக்க போவான். ஆனா மட்சுடா கடுப்பாயி இன்னுமே நீ திருந்தலையான்னு பொட்டுன்னு 4 போடு. அவ்வளவுதான், கண்ட மேனிக்கு குண்டு வாங்கி அங்கேயே விழுந்துருவான். இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெத்திலேயே கண்ணை வச்சு சுட போவான். மட்சுடா இருடான்னு சொல்லி அத்தனை பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சி ஒரே அமுக்கு. ஜஸ்ட் மிஸ், நெத்தில அந்த புல்லட் இறங்கி இருக்கும். எல்லாம் பிடிச்சி அமுக்குனதுனால சைட்ல போயிருக்கும். மிக்கமி பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம தெய்வத்துக்கே இப்படி ஒரு நிலைமையான்னு. லைட்டு பாத்தீங்கன்னா அப்பவுமே அடங்கல. மிக்கமி நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவங்க பேரை எழுதி எல்லாத்தையுமே கொல்லு, பழையபடி எல்லாத்தையும் மாத்திடலாமா. மிக்கமியோட மூஞ்ச பாக்கணுமே, பேயடிச்ச மாதிரி இருப்பான். ஏன்னா அவனோட கடவுள் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. சரி நீரு எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்டா ஆமா நம்ம என்ன பண்ணணுமோ அதை முடிச்சிட்டோம்பா. லைட்டு கதறிட்டு இருப்பான். மீசாவுக்கு என்ன ஆச்சு, கியோமிக்கு என்ன ஆச்சு, யாராச்சும் சொல்லுங்க அப்படின்ட்டு என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். அந்த டைம் மிக்கமி என்ன பண்ணுவான், அவன் கைய உடைச்சு அந்த எலும்ப வச்சே கழுத்து அறுத்துக்கிட்டு அங்கேயே செத்துருவான்.
பண்ணுவான். அப்ப அந்த டைம் அந்த இடமே ரணகலமா இருக்கும். எல்லாம் உடனே அவனை பிடிச்சி அமைக்கி அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ண போவாங்க. சோ லைட்டை யாரும் நோட் பண்ண மாட்டாங்களா? அவன் என்ன பண்ணுவான், அந்த கேப்பை யூஸ் பண்ணி தடுமாறி டோரை ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். லைட் தப்பிக்கிறான். அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஐசவாவும் அவன் ஃப்ரெண்டும் கிளம்புவாங்க. ஆனா நியர் அதெல்லாம் அவனை ஃபாலோ பண்ணி போகணும்னு அவசியம் இல்ல. சொல்ல போனா அவன்கிட்ட எந்த ஒரு நோட் புக்குமே இப்ப இல்ல. அவன்கிட்ட இருக்க அந்த துண்டு பேப்பரும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அவனுக்கு இப்ப ஏற்பட்ட காயத்துக்கு அவனால ரொம்ப தூரமும் போக முடியாது. அவனை தனியா விட்டீங்கன்னா போதும், அவனே ஸ்டாப் ஆயிருவான். விடுங்கம்மா. உடனே ஐசவா, உன்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் என்னால கேட்க முடியாது நீரும்பானா. சரி ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நீருவான். சரின்ட்டு நம்ம லைட்டை தேடி கிளம்புவாங்க. அவன் பாத்தீங்கன்னா புல்லட் காயத்தோட நடக்க முடியாம அப்படியே நொண்டி நொண்டி ஓடுவான். அந்த டைம் அவன் மூஞ்ச பார்க்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பையன் கடைசியில தோத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ண விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றான். அவன் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தான்னு பாத்தீங்கல்ல, அவன் பாட்டுக்கு வருவான், படிப்பான், போவான், ஒரு அமைதியான வாழ்க்கை. ஆனா இப்போ அந்த வாழ்க்கை இப்ப அவன் கண்ணு முன்னாடியே போயிருச்சுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. இப்படி இவன் கஷ்டப்பட்டு முக்கிய முடங்கி ஓடிட்டு இருக்கிறத ரியூக்கு பாத்தீங்கன்னா மேல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா பாத்துக்கிட்டே, நீ தோத்துட்ட லைட்டு, நீ தோத்துட்ட. நீ அந்த டெத் நோட்டை எடுக்கும் போதே நான் உங்ககிட்ட சொன்னேன், உன் பேரை நான் தான் அந்த டெத் நோட்ல எழுதி உன்னை சாகடிக்க போறேன்னு. அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லும். அதே நேரம் ஐசவா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கானுங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. ரியூக்கு இன்னுமே சொல்லி முடியல. டெத் நோட்டை எடுத்தவன் எல்லாத்துக்குமே கடைசியில இதுதான் கதி. இப்போ உன்னைய புடிச்சானுங்கன்னு வையன், அலேக்க தூக்கி ஜெயில போட்டுருவானுங்க. அப்படி போட்டா நீ என்னைக்கு சாவறது? என்னால அது வரைக்கும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன் விஷயத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு லைட்டு. சொல்ல போனா நீ இங்க இந்த இடத்துல சாகிறது தான் கரெக்ட். உன் கூட இவ்வளவு நாள் இருந்த இந்த நாட்கள் சும்மா போர் அடிக்காம செம்மையா போச்சு. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சுத்துன்னு சுத்தி வேற லெவல்ல வேடிக்கை காமிச்ச. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல உன் கூட இருந்தா இவ்வளவு ஃபன்னா இருக்கும்னு. ஆனா இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு லைட்டு அப்படின்ட்டு அவனோட பேரை அந்த டெத் நோட்ல எழுதும். அவ்வளவுதான். அப்படியே பய முடியாம ஒரு இடத்துல படுப்பான். அப்ப அவனோட கண்ணுக்கு பாத்தீங்கன்னா எள்ளு தெரியுவான். அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ணை மூடுறான். அவ்வளவுதான். அங்கேயே நம்ம லைட்டுங்கிற கீரா செத்து போறான். சோ தப்பு பண்ணா தண்டனை உறுதி. அது எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்து எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆனாலும் இதான் நிலைமைன்னு காமிச்சிட்டாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்ச மீசா என்ன பண்ணுவா தெரியுமா? லைட் இல்லாத உலகத்துல இனிமேட்டு நான் வாழ தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ்ல ஒரு பெரிய மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிருவா. சோ இப்போ லைட்டும் காலி. லைட்டை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச மீசா கியோமியும் காலி. அவ்வளவுதான். ரியூக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மேல உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். அடுத்து எவனை காவுவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்குது போல. லைட்டு, எள்ளு, நீரு, மெலோ எல்லாம் வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டாங்கல்ல. இதோட இந்த சீரீஸும் முடியுது. இனி இதுக்கப்புறம் ஒரு வேற லெவல் மாஸான சீரீஸ்ல மீட் பண்ணலாம். டாடா.